இப்ப கேக்குதாடா? கேக்குது கேக்குது. இப்போ வந்து எனர்ஜி அட் ஏ பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஈன்னு எடுத்துப்போமா? அப்புறம் இதான் ஏ பாயிண்ட் உனக்கு. அதாவது நம்ம அந்த வித் ரெஸ்பெக்ட் வந்து டார்க் அந்த மீன் டார்க் லைன் வச்சு தான் நம்ம வந்து அந்த இந்த இந்த எனர்ஜி மேக்ஸ் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து அப்படிதான் கண்டுபிடிப்போம். அதனால இங்கேயும் நம்ம மீன் லைன் தான் எடுப்போம். இப்போ வந்து நீ என்ன பண்ணுவனா, இந்த பாயிண்ட் ஏல வந்து ஈன்னு எடுத்துப்போம். டார்க் அதாவது சாரி கைனடிக் எனர்ஜி வந்து இ. அப்போ இந்த பாயிண்ட் பிக்கு போகும்போது ஏ பிளஸ் இந்த ஏரியா வருமா? இந்த மேல இருக்க ஏரியா தானே வரும். அந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த மீன் டார்க் லைனோட மேக்னிடியூட் தெரியும் 37.5. இது மொத்தமா 70. இது ஃபுல்லா 70. இது வரைக்கும் 37.5. அப்ப இந்த லென்த் எவ்வளவு? 70 மைனஸ் 37.5 இருக்குமா? நீ 37.5 எப்படி கண்டுபிடிச்ச? என்னது 37.5 எப்படி கண்டுபிடிச்ச? டார்க்டா, மீன் டார்க்டா தாயிலிங் கண்டுபிடிச்சுவா. டி மீன் இஸ் ஈக்குவல் டு 300 பை பை 8 பை 37.5. அது 367.5 முடியுது. அது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன் மீட்டர். நம்ம இங்க வரைஞ்சிருக்கிறது வந்து எல்லாமே 70 கேஜி கிலோகிராம் மீட்டர்ல தான் நம்ம அந்த டயக்ராமே வரைஞ்சிருக்கோம். சரி. அதனால வந்து நீ கன்வெர்ட் பண்ற நியூட்டன் மீட்டரை கன்வெர்ட் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு 37.5 தான் இருக்கும் கேஜி மீட்டர்ல. சரி சரி. இப்போ நான் ஃபர்ஸ்ட் நியூட்டன் மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணி போட்டா வந்து நான் வந்து கண்டுபிடிச்சதை வச்சு நான் போட்டுக்கலாம். ஆமாமா. அது நீ நீ எந்த யூனிட்ல வச்சுக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதுதான். ஓகேவா? இது வந்து டி மீன் கண்டுபிடிச்சது வந்து ஆக்சுவலா நமக்கு இவனுங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே கிலோகிராம் மீட்டர்ல தான் கொடுத்துருக்கானுங்க. 70 கிலோகிராம் மீட்டர், 30 கிலோகிராம் மீட்டர், 50 கிலோகிராம் மீட்டர். நம்ம இந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கிறதும் எல்லாமே கிலோகிராம் மீட்டருக்கு தான் வரைஞ்சிருக்கோம். 70 கிலோகிராம் மீட்டருக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன்ல வரைஞ்சிருக்கோம். அப்புறம் 30 கிலோகிராம் மீட்டர், அப்புறம் வந்து 50 கிலோகிராம் மீட்டர். ஓகேவா? நம்ம இங்க டி மீன் கண்டுபிடிக்கும் போது 300 பை டிவைடட் பை 8 பை போடும்போது உனக்கு வந்து 37.5 தான் வரும். அந்த 37.5ன்றது ஒண்ணுமில்ல, நீ வந்து 37.5 கிலோகிராம் மீட்டரு. அந்த கிலோகிராம் மீட்டரை நியூட்டன் மீட்டரா மாத்துறதுக்காக தான் நம்ம இந்த இன்டூ 9.8 போட்டிருக்கோம். ஓகேவா? அதுதான் இந்த 367.8 நியூட்டன் மீட்டரு. நம்ம வந்து பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு நியூட்டன் மீட்டர்ல தான் நீ போட்டாகணும். அதனாலதான் அது கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா நீ இந்த டயக்ராம்ல மீதி எல்லாமே கிலோகிராம் மீட்டர்ல எடுத்திருக்கனால அந்த மீன் டார்க் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கும் நீ கிலோகிராம் மீட்டர் தான் எடுக்கணும். அதனாலதான் 37.5 யூஸ் பண்றோம். புரிஞ்சா? புரிஞ்சது. இது வந்து என்ன எழுதியிருக்கான்னு எனக்கு ஒன்றும் கண்ணே தெரில. நான் அப்படியே சொல்றேன். பாயிண்ட் பிக்கு வரும்போது நீ இந்த ஏரியா கண்டுபிடிப்ப. இந்த ஏரியா நமக்கு இந்த பாயிண்ட் வந்து 37.5 தெரியும். இது மொத்தமா 70. அதனால இந்த லென்த் மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 70 மைனஸ் 37.5 ஆட் பண்ணுவியா? இதை ஆட் பண்ணுவ. அப்புறமேட்டு இந்த டார்க் இது வந்து கீழே இருக்கு. இந்த இப்போ பாயிண்ட் பி டு பாயிண்ட் சிக்கு வந்து நீ மைனஸ் பண்ணுவ. எதை மட்டும் மைனஸ் பண்ணுவோம்னா நம்ம இந்த ஷேட் பண்ணியிருக்கான் பாத்தியா மேல, இங்க பாரு, இங்க மேல ஷேட் பண்ணியிருக்கான் பாத்தியா, அந்த ஏரியா மட்டும் தான் மைனஸ் பண்ணும் நீனு. அப்புறமேட்டு பாயிண்ட் சில இருந்து பாயிண்ட் என்ன பாயிண்ட் இது ஹெச்சா ஏதோ போட்டிருக்கான். இந்த பாயிண்ட் வரைக்கும் நீ வந்து இது ஃபுல்லா மைனஸ் பண்ணுவ. இந்த ஃபுல் ஏரியா மைனஸ் பண்ணுவ. 2 பை இன்டூ 37.5. நீ திரும்ப ஈக்கு வரும்போது இந்த ஏரியா இந்த மேல இருக்க இந்த குட்டி ஏரியாவை ஆட் பண்ணுவ. இது புரிஞ்சா? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சா? புரிஞ்சுதுடா, புரிஞ்சுது. இது வந்து இதுதான் நம்ம வந்து கிளாஸ்ல போட்ட மெத்தடு.
ஒரு நிமிஷம் இரு. அவன் கோபி அந்த கால்குலேஷன் மட்டும் இது ஒழுங்கா தெரியல, அதனால இது என் நோட்ஸ்ல காட்டுறேன். அதை மட்டும் இது ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் என்ல வந்து மேலே ஆட் பண்றோம். அதனால இந்த 70 மைனஸ் 37.5 அது வந்து 32.5. அப்புறம் அடுத்து வந்து இந்த குட்டி ஏரியாவை இந்த ஏரியாவை மைனஸ் பண்றோம். அதுதான் வந்து 2π × 7.5. அடுத்து இந்த ஃபுல் ஏரியாவை மைனஸ் பண்றோம். அது வந்து 37.5 × 2.5 மைனஸ் அந்த ஏரியா. அடுத்து வந்து ஃபைனலா நீ அந்த மேல இருக்க இந்த குட்டி ஏரியாவை ஆட் பண்ணுவ. இது இப்போ இந்த நீ இதுல வந்து மேக்ஸிமம் ஃபிளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுவோம்? மேக்ஸிமம் எதுன்னு பார்ப்ப, மினிமம் எதுன்னு பார்ப்ப. இதுல வந்து எது மேக்ஸிமம்? இந்த E + 65π தான் மேக்ஸிமம் நமக்கு. எது மினிமம்? E - 25π தான் மினிமம். நீ இது எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் பைலயே வச்சுக்கலாம். நீ வந்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, பையை வந்து மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை நம்ம கடைசியா பண்ணிக்கலாம், ஏன்னா அப்பதான் நமக்கு கால்குலேஷன் ஈஸியா இருக்கும். இப்போ வந்து அதனால நம்ம மேக்ஸிமம் ஃபிளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் பண்ணுவோம். மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் பண்ணும்போது இந்த ஈயும் இந்த ஈயும் கேன்சல் ஆயிரும். அப்புறம் 65π + 25π வந்து 90π இருக்கும். 90 × π வந்து திஸ் வேல்யூ 282.74. இந்த இன்டூ 9.8 எதுக்கு போட்டிருக்கோம்? அந்த இது வந்து நம்ம கண்டுபிடிச்சது வந்து கேஜி மீட்டர்ல தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இந்த 32.5 இந்த 7.5 நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே கேஜி மீட்டரு. அது வந்து நியூட்டன் மீட்டரை கன்வெர்ட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ணியிருக்கோம். இன்டூ 9.8 போட்டிருக்கோம். ஓகேல, அடுத்து வந்து E கண்டுபிடிச்சாச்சு. K = இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அந்த ஃபார்முலா தான். K = E/2E. K வந்து மேக்ஸிமம் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜிக்கு வந்துட்டு ω1 - ω2/ω தான ஃபார்முலா. அதாவது மேக்ஸிமம் ஸ்பீடு மைனஸ் மினிமம் ஸ்பீட் டிவைடட் பை மீன் ஸ்பீடு. அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கானுங்க? இதை வந்து கேக்கு இங்க இருக்க கேக்கு பதிலா இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுவானுங்க, ω1 - ω2/ω. ஆக்சுவலா அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கானுங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, I தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கானுங்க. ஸோ உனக்கு வந்து எங்க இருக்கு? இங்க இருக்கா? ஈக்கு பதிலா 1/2 I⍵² சப்ஸ்டிட் பண்ணுவியா? சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் ω1 - ω2 வந்துட்டு 2.08. இது எப்படி வந்துச்சுன்னா இங்க இருக்கு பாரு. உனக்கு வந்து அந்த கொஸ்டின்ல வந்து டோட்டல் ஃபிளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீடு கொடுத்துருந்தானுங்களா 20 RPM. எங்க பாருக்குது? டோட்டல் ஸ்பீட் ஃபிளக்சுவேஷன் +or - 10 RPM இருக்கு. +or - 10 RPM இருக்கனால நமக்கு டோட்டலா வந்து 20 RPM தான் நமக்கு வந்து ஸ்பீட் ஃபிளக்சுவேட் ஆகுது. அந்த 20 RPM அந்த 20 RPMன்றது ஒன்றும் இல்லை, ஸ்பீட் ஃபிளக்சுவேஷன்னா மேக்ஸிமம் ஸ்பீடு மைனஸ் மினிமம் ஸ்பீடு தான் வந்து உனக்கு வந்து ஸ்பீட் ஃபிளக்சுவேஷன். அதுதான் நமக்கு வந்து இந்த ω1 - ω2 அந்த 20 RPM நீ வந்து ரேடியன் பர் செகண்ட்க்கு மாத்துற. அதான் இந்த 2.9 ரேடியன் பர் செகண்ட். அதனால இந்த ω1 - ω2க்கு பதிலாக அந்த 2.09 சப்ஸ்டிட் பண்ணுவேன். ஒமேகாக்கு பதிலா அந்த ஒமேகா நம்ம கண்டுபிடிச்சோம்ல 15.7 கொஸ்டின்ல கொடுத்தது ஈக்குவல் டு E வந்து நம்ம கண்டுபிடிச்சது 277.3.71 டிவைடட் பை 2E 2 × 1/2 I ஒமேகா தெரியும் 15.7 ω². I மட்டும் தான் அன்னோனு. இதுல இருந்து நீ மாத்தி மாத்தி போட்டீங்கன்னா I கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? புரிஞ்சா? இருக்கீங்களாடா அவனது? புரிஞ்சு. அடுத்து a machine shaft running at 200 RPM requires 200 RPM ஒமேகா கொடுத்துட்டானுங்க. ஓகேவா? நீ இது மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிக்கும் போதே என்னென்ன பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு எழுதிற ஆன்சர் ஷீட்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 200 RPM நமக்கு வந்து ஒமேகா கொடுத்துட்டானுங்க. requires a torque which varies uniformly from 1200 Nm to ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்கானுங்கன்னா யூனிஃபார்மா வேரி ஆகுது from 2 uniform variations from 2
1200 நியூட்டன் மீட்டர் டு 3600 நியூட்டன் மீட்டர் டியூரிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெவல்யூஷன். ஒரு ரெவல்யூஷன் வந்து 2 பை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெவல்யூஷன்னா ஃபர்ஸ்ட் பை ரெவல்யூஷன், அதாவது 0 டு பைக்கு தான் எப்படி வேரி ஆகுது, யூனிஃபார்மா 1200லேருந்து 3600க்கு யூனிஃபார்மா வேரி ஆகுது. அப்புறம் என்ன ஆகுது, ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 1 ரெவல்யூஷன். நெக்ஸ்ட் 2 பை ரெவல்யூஷனுக்கு கான்ஸ்டன்டா இருக்கு. ஓகேவா? அப்புறம் டிக்ரீசஸ் யூனிஃபார்ம்லி டு 1200 நியூட்டன். யூனிஃபார்மா டிக்ரீஸ் ஆகுது ஃப்ரம் 2200 நியூட்டன் மீட்டர் டியூரிங் த நெக்ஸ்ட் 1 ரெவல்யூஷன். அடுத்த 2 பை ரெவல்யூஷனுக்கு யூனிஃபார்மா டிக்ரீஸ் ஆகும். அண்ட் தென் ரிமைன் கான்ஸ்டன்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 2 ரெவல்யூஷன். அடுத்த 2 ரெவல்யூஷனுக்கு வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. அடுத்த 4 பை ரெவல்யூஷன்ஸ்க்கு வந்து கான்ஸ்டன்டா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து அப்புறம் வந்து ஜஸ்ட் கம்ப்ளீட்டிங் த சைக்கிள் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். மோட்டார் ஹேஸ் அ கான்ஸ்டன்ட் டார்க் அண்ட் ஹேஸ் அ ரோட்டார் மாஸ் கொடுத்துறானுங்க, எம் கொடுத்துறானுங்க. வித் கே இஸ் ஈக்குவல் டு 0.2 மீட்டர். 2 மீட்டர் கே வந்து மீட்டர் வேல்யூல கொடுத்தானுங்கன்னா வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அது. இஃப் இன் அடிஷன் a flywheel of mass, flywheel ஒரு இது வந்து ரோட்டாரோட மாஸ் 50 kgன்றது, அது கூட வந்து ஒரு flywheel இருக்கு. flywheel of mass 2000 kg, அதோட ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்து 0.6 மீட்டர். ஓகேவா? ஃபைண்ட் பவர் ஆஃப் மோட்டார். பவர் ஆஃப் மோட்டார் கேட்டிருக்கானுங்க. அப்புறம் பெர்சன்டேஜ் ஃபிளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீடு கேட்டிருக்கானுங்க. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெவல்யூஷனுக்கு வந்து யூனிஃபார்மா வேரி ஆகுது. யூனிஃபார்மா 1200 நியூட்டன் மீட்டர்லேருந்து 3600 வந்து யூனிஃபார்மா வேரி ஆகுதுன்னு கொடுத்தா இது மாதிரி கிராஸ், அதாவது ஸ்லாண்டிங் லைனு ஸ்ட்ரெயிட்டா 1200லேருந்து 3600 வரைக்கும். அப்புறம் வந்து அடுத்த ஒரு ரெவல்யூஷனுக்கு கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொல்லியிருக்கானுங்களா. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ரெவல்யூஷன்னா 2 பை. அடுத்த 2 பை ரெவல்யூஷன்ஸ்க்கு கான்ஸ்டன்டா டிக்ரீஸ் ஆகுது. 3000ல இருந்து இது வரைக்கும் போகுது. 1200 வரைக்கும் கான்ஸ்டன்டா டிக்ரீஸ் ஆகுது. யூனிஃபார்மா டிக்ரீஸ் ஆகுது. அப்புறமேட்டு அங்கிருந்து அடுத்த 2 ரெவல்யூஷன், அதாவது அடுத்த 4 பை ரெவல்யூஷன்ஸ்க்கு கான்ஸ்டன்டா இருக்கு. அதனால மொத்தமா வந்து 9 பை ரெவல்யூஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெவல்யூஷனுக்கு யூனிஃபார்மா இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த 2 பை ரெவல்யூஷன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கு. அடுத்த 2 பைக்கு யூனிஃபார்மா டிக்ரீஸ் ஆகுது. அடுத்த 4 பைக்கு கான்ஸ்டன்டா இருக்கு. மொத்தமா 9 பை ஆச்சா? 2 + 4 + மொத்தமா 9 பை. இங்க பாரு 9 பை இருக்கு மொத்தமா. ஃபர்ஸ்ட் மாஸ் ஆஃப் ஃப்ளைவீல் கொடுத்துருப்பானுங்களா, மாஸ் ஆஃப் ரோட்டார். நமக்கு வந்து 2 ஐட்டம் இருக்கு இங்க. ஷாஃப்ட்ல வந்து ரோட்டாரும் இருக்கு, ஃப்ளைவீலும் இருக்கு. அதனால ரெண்டுத்தோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும். I = mk². ரெண்டுத்தோட இதுவும் கொடுத்துட்டானுங்க உனக்கு. மாசும் கொடுத்துட்டானுங்க, ரேடியஸ் ஆஃப் கைரேஷனும் கொடுத்துட்டானுங்க. அதனால I1 I2ன்னு வச்சுக்கோ. இது I1 இது I2 ரெண்டுமே கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் வெளில போ. அதனாலதான் வந்து இது வந்து டோட்டலுக்கு வந்து ரெண்டுத்தையும் I1 I2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வந்து உனக்கு டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சிடலாம். அதுல கண்டுபிடிச்ச மாதிரி தான் நம்ம போன சம்ல டோட்டல் டார்க் கண்டுபிடிப்போம் தெரியுமா? டோட்டல் டார்க் எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த ஏரியா எல்லாத்தையும் ஆட் பண்ணி கண்டுபிடிப்போம். அதே மாதிரி இதுலயும் டோட்டல் டார்க் வந்து இந்த ஃபுல் ஏரியா, இதுக்கு அடியில இருக்க ஏரியாவெல்லாம் ஆட் பண்ணினா டோட்டல் டார்க் கண்டுபிடிச்சிடலாம். அது ஏரியா கண்டுபிடிக்கிறது சொல்லி தரணுமா இல்ல அது ஸ்கிப் பண்ணிட்டா? சொல்லு. 0 to πயும் 3 π to 5 π மட்டும் சொல்லிரு. ஒண்ணும் இல்லடா, இது வந்துட்டு நீ இதை எப்படி பிரிக்கலாம்? இப்படி பிரிக்கலாமா? இந்த ஏரியா இந்த கடைசி ஏரியா வந்து ஒரு ரெக்டாங்கிள். அது வந்து நீங்களே ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. இதோட ஏரியா கீழே வந்து 4 π × 1200 போட்டா இந்த ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து கீழே ஒரு ரெக்டாங்கிள் 1200 5 π வரைக்கும். இது கீழே ஒரு ரெக்டாங்கிள். இது ஆட் பண்ணிரு.
இப்போ வந்து இந்த மேல இந்த ட்ரபீசியமோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியுமா? எனக்கும் தெரியாது. அந்த half into b1 plus b2 by 2 அந்த மாதிரி. கரெக்ட். half into a plus b into h. இதான் ஃபார்முலா. இப்போ நான் வந்து இது ட்ரையாங்கிளா பிரிச்சு போட முடியாதா? ரெண்டு ட்ரையாங்கிளா. ஆமா, இப்போ வந்து உங்களுக்கு ட்ரபீசியம் ஃபார்முலா மறந்து போச்சுன்னா இது ஒரு ரெக்டாங்கிளா கன்சிடர் பண்ணி இதை 2 ட்ரையாங்கிளா கன்சிடர் பண்ணி நீங்க போட்டுக்கலாம். ஆனா அது வந்து கொஞ்சம் இன்னும் பாரு பெருசா போட்டிருக்காம 1 2 3 4 போட்டிருக்காம பாரு. இப்படி போட்டினா உனக்கு இதோட முடிஞ்சிடும் சப்பையா. அதனால நீங்க எப்படி வேணா போட்டுக்கலாம். ட்ரையாங்கிளா பிரிச்சு போட்டுக்கலாம். இல்லைன்னா ட்ரபீசியம் ஃபார்முலா யூஸ் பண்ணா ரொம்ப சிம்பிள். ட்ரபீசியம் ஒன்றும் இல்லடா, ஹாஃப் A1னா A வந்து இந்த இந்த டிஸ்டன்ஸ் தான் A1. இது எவ்வளோ? பைலேருந்து 3 பை, அப்படின்னா இது வந்து 2 பையா. அப்புறம் B வந்து இந்த டிஸ்டன்ஸு, இது ஃபுல்லா இது வந்து 5 பை. 2 பை ப்ளஸ் 5 பை டிவைடட் பை 2 இன்டூ ஹைட்டு 1200லேருந்து 3600 எவ்வளோ? 2400 போட்டினா உனக்கு வந்து இந்த ஃபார்முலா போட்டுனா உனக்கு ஏரியா கண்டுபிடிச்சிடும். அவ்வளோதான். இப்போ வந்து டார்க் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறமேட்டு நம்ம மீன் டார்க் கண்டுபிடிக்கணும். மீன் டார்க் எப்படி கண்டுபிடிப்பீங்க? போன சம்லே சொன்னல, அது மாதிரி இதுல மீன் டார்க் கண்டுபிடிச்சிருங்க. டோட்டல் டார்க் டிவைடட் பை அந்த நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன். ஆமா, இங்க வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்? 9. 9. ஆமா, 9 இல்ல 9 பையும் சேர்த்துக்கணும். 9 பை போட்டீங்கன்னா வந்துரும். அடுத்து வந்து பவர் வந்துட்டு அதேதான். இதுல ஒமேகா கொடுத்துட்டானுங்க. நாம டி மீன் கண்டுபிடிச்சிட்டோம். டி இன்டூ ஒமேகா வில் கிவ் யூ தி ஆன்சர் பவர். நான் அப்புறம் இங்க ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம இந்த இ கண்டுபிடிக்கிறதுக்கு இது மாதிரி பிளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கோம்ல, அது மாதிரி இல்லாம இன்னொரு ஒரு மெத்தட்ல இ கண்டுபிடிக்கலாம். அந்த மேக்ஸிமம் ஃபிளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலால அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீ வெறும் இந்த மீன் டார்க் லைன் இருக்குல்ல, அந்த லைனுக்கு மேல இருக்க ஏரியாவை மட்டும் ஆட் பண்ணின்னு வையேன், உனக்கு வந்து இந்த ஆன்சர் தான் வரும். எங்கடா இந்த இ தான் வரும். நம்ம இவ்வளோ ப்ளஸ் பண்ணி ஆட் பண்ணி அது எது மேக்ஸிமம் எது மினிமம்னு கண்டுபிடிச்சு அது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா நீ வெறும் ஏரியா அபோவ் மீன் டார்க் லைன் கண்டுபிடிச்சாலே உனக்கு அதே ஆன்சர் தான் வரும். நீ அதை வச்சே கண்டுபிடிச்சலாம். ஆனா நீ வந்து இந்த மாதிரி சம்மு இது மாதிரி பாரபோலிக்கா இருக்கிற கிராஃப்க்கு நீ அது மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அதோட ஏரியா உன்னால எப்படி சொல்றது, மேல இருக்கிறது மட்டும் ஆட் பண்ணினா ஆன்சர் வராது. ஏன்னா அது வந்து தப்பா இருக்கும். ஆனா இது மாதிரி உனக்கு ரெக்டாங்கிள், இது மாதிரி ரெக்டாங்கிளை இது மாதிரி உனக்கு ஒரு ஷேப்பா வந்துச்சுன்னா நீ வெறும் மீன் டார்க் லைனுக்கு மேல இருக்கிறத ஆட் பண்ணாலே வந்து உனக்கு வந்து டோட்டல் மேக்ஸிமம் ஃபிளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீ வேணா இதுக்கு பாரு, இதுல வந்து நமக்கு வந்து எவ்வளவு வந்திருக்கு, ஒரு புட்டின் தெரியல வந்துல இரு 2773.71 நியூட்டன் மீட்டரு மேக்ஸிமம் ஃபிளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி. நம்ம இதுவே இங்க வந்து வெறும் இந்த மீன் டார்க் லைனுக்கு மேல இருக்கிற ஏரியா மட்டும் கால்குலேட் பண்ணி பார்ப்போமா எவ்வளவு வருதுன்னு. எவ்வளோ நமக்கு வந்து 37 ஃபர்ஸ்ட் மேல இந்த ஏரியா கால்குலேட் பண்றதுக்கு எவ்வளோ 70 மைனஸ் 37.5 70லேருந்து 32.5 32.5 இன்டூ 2 பையா இன்டூ 2 வாக்கால ஓலி 20 நிமிஷம் 32.5 into 2 into pi $204. இது கூட இது ஆட் பண்ணணும். இப்போ நம்ம இது ஆட் பண்ணா 50ல இருந்து 37.5 போச்சுன்னா எவ்வளோ? 12.5 12.5 into 2
into pi $282.74 கரெக்டா? இங்க பாரு 282.743 தான் நமக்கு வந்திருக்கு. கரெக்டா தான் போட்டிருக்கோம். இன்டூ 9.8 போட்டினா உனக்கு வந்து 2773.71 நியூட்டன் மீட்டர் வந்துருச்சு. இது புரிஞ்சா இந்த மெத்தடு இல்ல யாருக்கா புரியலையா? புரிஞ்சுதுடா, புரிஞ்சு. இது நீங்க வந்து இது மாதிரி ரெக்டாங்கிளா வந்துச்சுன்னா தண்டத்துக்குன்னு உட்காந்து இது மாதிரி போட தேவையில்ல. இந்த இ பிளஸ் மைனஸ் போடாம டார்க் லைன் மீன் டார்க் கண்டுபிடிச்சோடனே அந்த லைனை வரைஞ்சு விட்டு மேல இருக்க ஏரியாவை ஆட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு வேலை. எப்படி போட்டாலும் மார்க் கொடுப்பான்ல, எப்படி போட்டாலும் கொடுக்கணும் அவன். இங்க பாரு இந்த சம்ல இப்படிதான் போட்டிருப்பான், கொடுத்துருவான் அவன். அவன் ஆன்சர் தான்டா பார்ப்பான், கவலைப்படாத. இப்ப அதோட போயிட்டு எனக்கு வெயிட் பண்ணு. இந்த டயக்ராம் போறல பாராபோலிக் ஒன்னு, இந்த ஸ்கொயர் மாதிரி ஒன்னெல்லாம், ஆமா எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி டயக்ராம் தான் போடுறதுன்னு? அதான்டா கான்ஸ்டன்ட்னு கொடுத்ததுன்னா நீ வந்து ஸ்ட்ரெயிட்டா லைன் போடுவ, கான்ஸ்டன்ட் லைன் போடுவ. இங்க யூனிஃபார்மா வேரி ஆகுதுன்றனால இப்படி போடுறோம். கொஸ்டின்ல கொடுத்துருக்கான் பாரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெவல்யூஷனுக்கு வந்து யூனிஃபார்மா வேரிஸ் யூனிஃபார்ம்லி ஃப்ரம் 1200 to 3600னா ஸ்டார்டிங் வந்து 1200ல இருந்து உனக்கு யூனிஃபார்மா வேரி ஆகுதுன்னா இப்படி இப்படி போகுது. அப்புறமேட்டு அடுத்த ரெவல்யூஷன் கான்ஸ்டன்டா இருக்குன்னு கொடுத்துருக்கான். கான்ஸ்டன்ட்னா உனக்கு இப்படி இருக்கும். அப்புறம் யூனிஃபார்மா டிக்ரீஸ் ஆகுது, யூனிஃபார்மா டிக்ரீஸ் ஆகுதுன்னா இப்படி, அப்புறம் திரும்ப கான்ஸ்டன்டா இருக்கு. அவ்வளவுதான். பாராபோலிக்னா क्वेश्चन அவனே கொடுத்துருப்பானா? பாராபோலிக்னா இல்ல எப்படி? பாராபோலிக்னா இப்படி கொடுத்துருப்பானுங்க, வெறும் ஏரியா மட்டும் கொடுத்துருப்பானுங்க. இங்க பாரு, ஏரியா above and below mean torque lines are 260 plus minus 580னா இந்த மீன் டார்க் லைனு கீழே இப்படி வரும். ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சு. ஓகேவா? அடுத்து டார்க் கண்டுபிடிச்சாச்சா? இப்ப நம்ம இப்ப வந்து மேக்ஸிமம் இதுக்கும் அதே மாதிரி இப்போ மேக்ஸிமம் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு நீ இந்த மீன் டார்க் லைன் இருக்குல்ல, அதுக்கு மேல இருக்க இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சாலே போதும். இந்த ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இந்த BGFE இது இருக்குல்ல மீன் டார்க் லைனுக்கு மேல, இது இந்த ஏரியா கண்டுபிடிச்சா போதும். ஆனா இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நீ இந்த உனக்கு வந்து இந்த இது தெரியாது. ஒரு நிமிஷம் இரு. உனக்கு வந்து இந்த பிசியோட டிஸ்டன்ஸும் இந்த டியோட டிஸ்டன்ஸும் தெரியாதுல்ல ஏரியாவோ மீன் டார்க் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கு வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிப்ப? பிசி பை ஏஜே எங்க இருக்கு? இந்த ட்ரையாங்கிளும் இந்த குட்டி ட்ரையாங்கிளும் இந்த பெரிய ட்ரையாங்கிளும் ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள். அதை எடுத்தீங்கன்னா இதோட பேஸ் பிசி பை ஏஜே ஈக்குவல் டு இதோட ஹைட்டு தெரியும்ல நமக்கு, ஜிசி பை ஜிஜே. ரெண்டுத்தையும் போட்டினா உனக்கு வந்து இதுல வந்து பிசி மட்டும்தான் அன்னோனா இருக்கும். அதை வச்சு பிசி கண்டுபிடிச்சிருவ. அதே மாதிரி இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த மேல இருக்கு இந்த குட்டி ட்ரையாங்கிள், அப்புறம் இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு அதுக்கு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் போட்டிங்கன்னா டிஇ மட்டும் அன்னோனா இருக்கும், டிஇ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து நீ சிம்பிளா இதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா அப்புறம் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ஹாஃப் பேஸ் கண்டுபிடிப்ப, அப்புறம் ஹைட்டு அப்புறம் இது வந்து ஹாஃப் பேஸ் இன்டு ஹைட் இந்த ட்ரையாங்கிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணினா உனக்கு மேக்ஸிமம் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். இ கண்டுபிடிச்சிருவ. அதுல வந்து K is equal to E by IE இருக்குமா? I ஒமேகா ஸ்கொயரா, சாரி I ஒமேகா ஸ்கொயர். அது எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணினா வந்துரும். புரியுதா இந்த சப்பு? புரியலையா? புரிஞ்சுடா. அந்த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் யூஸ் பண்ணி போறதெல்லாம் ஓகே, புரிஞ்சுல?
ஒரே நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வரலாம். அடுத்து வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ளைவீல் பேஸ் பண்ண சம்ஸ் பார்க்க போறோம். வேரியேஷன் ஸ்பீட் வேரியேஷன் ஆஃப் ஓட்டோ சைக்கிள் இன்ஜின் டியூரிங் த பவர் ஸ்ட்ரோக் இஸ் லிமிட்டட் டு 0.8% of the mean speed. The speed variation of ஓட்டோ சைக்கிள் கொடுத்துருக்கானுங்களா, இது வந்து இந்த 0.8% அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து உனக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மேக்ஸிமம் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீடு. ஸ்பீட் வேரியேஷன்னாலும் ஸ்பீட் ஃப்ளக்சுவேஷன்னாலும் ஒன்று தான். உனக்கு வந்து இந்த பெர்சன்டேஜில் கொடுப்பானுங்க. உனக்கு வந்து அந்த கே சொன்னல ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மேக்ஸிமம் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து பெர்சன்டேஜில் தான் கொடுப்பானுங்கன்ட்டு. அதுதான் இந்த 0.8%. 8% ஆஃப் த மீன் ஸ்பீட் ஆன் either சைடு. த இன்ஜின் டெவலப்ஸ் 40 பவர் கொடுத்துறானுங்க. இப்போ 40 கிலோவாட் ஆஃப் பவர் அட் அ ஸ்பீடு கொடுத்துறானுங்க ஒமேகா with 65 explosions per minute. The work done during the power stroke is 1.5 times the work done during the cycle. Work done during the power stroke வந்து 1.5 times work done during the cycle. If the hoop stress in the rim of the flywheel is not to exceed 3.5 megapascal and the width is 3 times the thickness, determine the mean diameter and what is this CSR mean diameter and cross section of the rim. Assume that the energy stored by the flywheel is 1.5 times the energy stored by the rim. The density of the rim material is 7,300 kilogram meter cube. The turning moment diagram under question எவ்வளவு பெருசா இருக்கே. இந்த அந்த எக்ஸ்ப்ளோஷன் 65 எக்ஸ்ப்ளோஷன்ஸ் பர் மினிட்னு ஒன்று கொடுத்துருக்கானுங்கல்ல, அது ஒரு பெரிய மேட்ரு இல்லை. அது வந்து நம்ம வந்து கண்டுக்க வேணாம். நம்ம ஏன்னா வந்து நம்ம சம்லலாம் யூஸ் பண்ண மாட்டோம். அது எது கொடுத்துருக்கானுங்கன்னா, இப்போ ஸ்பீடு வந்து 130 RPM கொடுத்துட்டு 65 எக்ஸ்ப்ளோஷன்ஸ்னு கொடுத்தா நம்ம வந்து அது வந்து ஒரு 4 ஸ்ட்ரோக் இன்ஜினாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் நமக்கு வந்து மொத்தம் 130 ரெவல்யூஷன்ஸ் நடந்தாதான் அதில் பாதி பவர் ஸ்ட்ரோக், அதாவது எப்படி சொல்றது, 130 ஃபுல் ரெண்டு ரெவல்யூஷனுக்கு தான் ஒரு பவர் ஸ்ட்ரோக் கிடைக்கும் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்ல. அதனால 130 ரெவல்யூஷனுக்கு அப்போ 65 எக்ஸ்ப்ளோஷன்ஸ் கிடைக்கும். அதனால வந்து அது 4 ஸ்ட்ரோக் இன்ஜினா கன்சிடர் பண்றதுக்கு தான் இது கொடுத்துருக்கானுங்க. இது நம்ம எங்கேயும் சம்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால இது வந்து பாதர் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்து நம்ம கொடுத்துருக்கிறதுல என்னன்னு பார்ப்போம். கே மேக்ஸிமம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி 0.8%, பவர் ஆர்பிஎம், அப்புறமேட்டு ஒர்க் டன் ஆன் பவர் ஸ்ட்ரோக் வந்து 1.5 டைம்ஸ் ஒர்க் டன் ஆன் பவர் சைக்கிள். அடுத்து வந்து டென்சிட்டி கொடுத்துருக்கானுங்க ரோ வந்து 7,300 கிலோகிராம் மீட்டர் கியூப். அடுத்து ஹூப் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கானுங்க சிக்மா வந்துட்டு எவ்வளோ, சிக்மா வந்து 3.5 மெகா பாஸ்கல். ஒமேகா வந்து ஆர்பிஎம் வச்சு கண்டுபிடிச்சுக்கோங்க.
இப்போ நமக்கு வந்து பவரும் ஸ்பீடும் கொடுத்தனால அந்த 2π பவர் இஸ் ஈக்குவல் 2π nt/60 ஃபார்முலா போட்டினா உனக்கு டி மீன் கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு வந்து பவர் தெரியும், என்னும் தெரியும், டி மீன் மட்டும் தான் அன்னோனு. அதை வச்சு யூ கேன் ஃபைண்ட் த டி மீன். டி மீன் கண்டுபிடிச்சிட்டு எப்படி டி மேக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கானுங்க? ஒரு நிமிஷம் இரு. நம்ம வந்து டி மீன் எப்படி கண்டுபிடிப்போம்? டி மேக்ஸ் டிவைடட் பை டோட்டல் ரெவல்யூஷன் தானே நமக்கு வந்து டி மீன். அதை வந்து வைஸ் வெர்ஸா போடு. டி மேக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு டி மீன் இன்டு நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் எவ்வளோ? 4π ரெவல்யூஷன்ஸ். அப்படின்னா இந்த 2.9 கிலோ நியூட்டன் மீட்டர் தான் நமக்கு டி மீன். இன்டு 4π போட்டினா உனக்கு வந்து 2.93 into 4 into pi 36.81 வருது. 36.819 கிலோ நியூட்டன். அதான் இங்க போட்டிருக்கான். 35 போட்டிருக்கான். ஓ, இங்கே போட்டிருக்கானுங்களா? சரி, ஓகே. எனர்ஜி ப்ரொடியூஸ்டு பர் சைக்கிள் வந்து டி மீன் இன்டூ இது நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ். நமக்கு அங்க டி மீன் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணதை இங்க டி மேக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ்டு பர் சைக்கிளா வரும். டி மேக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சாரி, பர் சைக்கிள்னா 4π தானே பர் சைக்கிள். ஓகே, சரி. டோட்டல் ப்ரொடியூஸ்டு எனர்ஜி ப்ரொடியூஸ்டு டியூரிங் எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ரோக். எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ரோக் வந்து ஒன்றும் இல்லை, பவர் ஸ்ட்ரோக் தான் எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ரோக்கு. அதுக்கு வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பேன்? இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிச்சாலே உனக்கு இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சினா எனர்ஜி ப்ரொடியூஸ்டு டியூரிங் பவர் ஸ்ட்ரோக் கண்டுபிடிச்சிடலாமா? நமக்கு வந்து இதோட ஹைட் கண்டுபிடிக்கணும். இது மொத்த ஹைட் கண்டுபிடிக்கணும். அந்த மொத்த ஹைட் தான் நமக்கு வந்து டி மேக்ஸ். டி மேக்ஸ் தான் நம்ம ஒரு நிமிஷம் ஒரு 35 ஓ டே, இது வந்து டி மேக்ஸ் இல்ல. சாரி, இது இங்க நம்ம கண்டுபிடிச்சது வந்து டி மேக்ஸ் இல்ல, டோட்டல் டார்க், அதாவது டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி தான் நமக்கு வந்துட்டு அந்த டி மீன் இன்டு 4π போடுறது வந்து நமக்கு டோட்டல் எனர்ஜி தான் கிடைக்கும். டோட்டல் எனர்ஜி பர் சைக்கிள், எனர்ஜி ப்ரொடியூஸ்டு பர் சைக்கிள் தான் 36,923 நியூட்டன் மீட்டர். எனர்ஜி ப்ரொடியூஸ்டு டியூரிங் எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ரோக் வந்து இன்டு 1.5. அது ஏன்னா எனர்ஜி ஒர்க் டன் ஆன் பவர் ஸ்ட்ரோக் வந்து 1.5 டைம்ஸ் ஆஃப் ஒர்க் டன் ஆன் சைக்கிள். அது வந்து கொஸ்டின்ல கொடுத்துட்டானுங்க. அதனால இன்டு 1.5 போட்டினா உனக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ்டு டியூரிங் எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ரோக் கண்டுபிடிச்சிருவேன். இப்போ இந்த ஏரியா தான் நம்ம எனர்ஜி ப்ரொடியூஸ்டு டியூரிங் எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ரோக்கு. அதுக்கு வந்து ஹாஃப், இந்த ஏரியா கண்டுபிடிக்க ஹாஃப் பேஸ் இன்டு ஹைட்டா. ஹைட் வந்து டி மேக்ஸு, பேஸு. அதுல வந்து டி மேக்ஸ் மட்டும் தான் நமக்கு அன்னோனு. நமக்கு ஏன்னா டோட்டல் எனர்ஜி ஆல்ரெடி இங்க கண்டுபிடிச்சிட்டோம். இன்டு 1.5 டைம்ஸ் த எனர்ஜி ப்ரொடியூஸ்டு பர் சைக்கிள் போட்டனால உனக்கு வந்து டி மேக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து நீ வந்து இ கண்டுபிடிக்கிறதுக்கு எனர்ஜி அபோ மீன் டார்க் லைன் கண்டுபிடிச்சாலே போதும்ல. அதாவது இந்த குட்டி ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சாலே போதும் மேக்ஸிமம் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த மேக்ஸிமம் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு ஹாஃப் பேஸ் இன்டு ஹைட்டு. பேஸ் தெரியாது, ஹைட் தெரியும். நமக்கு டி மேக்ஸ் மைனஸ் டி மீன் போட்டீங்கன்னா ஹைட் கண்டுபிடிச்சிடலாம். பேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு நீ வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணும். இந்த குட்டி ட்ரையாங்கிள் அப்புறம் இந்த பெரிய ட்ரையாங்கிள், இது ரெண்டுத்துக்கும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் போட்டினா உனக்கு வந்து அந்த சிடி கண்டுபிடிச்சிருவ. அதை வச்சு
டோட்டல் மேக்ஸிமம் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி இ கண்டுபிடிச்சிருவேன். ஓகேவா? இது வந்து இப்போ அப்படியே இருக்கட்டும், இந்த இ கண்டுபிடிச்சது. அடுத்து வந்து ஃப்ரம் எனர்ஜி கன்சிடரேஷன்ஸ் இது வந்து ஃபார்முலா, அந்த ஹூப் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்டூ வி ஸ்கொயர். உனக்கு அந்த வி வந்துட்டு ஸ்பீடு, வெலாசிட்டி நமக்கு 3.5 மெகா பாஸ்கல். இது ரோ வந்து டென்சிட்டி வந்து 7300 கொடுத்துட்டானுங்க. அப்புறமேட்டு வந்து வெலாசிட்டி மட்டும் அன்னோன்னு, வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருவேன். அப்புறமேட்டு என்னன்னா வெலாசிட்டியோட ஃபார்முலா வந்துட்டு வெலாசிட்டி ஈக்குவல் டு பை dn பை 60. அதை வச்சு டயாமீட்டர் கண்டுபிடிச்சிருவேன். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டயாமீட்டர் என்ன, டிட்டர்மைன் த மீன் டயாமீட்டர் அண்ட் கிராஸ் செக்ஷன் ஆஃப் ரிம். டயாமீட்டர் கண்டுபிடிச்சாச்சா? எனர்ஜி ஸ்டோர்டு பை த ஃப்ளைவீல் இஸ் 1.1 டைம்ஸ் எனர்ஜி ஸ்டோர்டு பை த ரிம். அதனால என்ன, எனர்ஜி ஸ்டோர்ட் பை ஃப்ளைவீல் வந்து 1.1 டைம்ஸ்னா எனர்ஜி ஸ்டோர்ட் பை ஃப்ளைவீல் வந்து எவ்வளோ, ஃப்ளைவீல் வந்து ஏரியா ஆஃப் சிடிஇ, இந்த ஏரியா தான் நமக்கு வந்து ஸ்டோர்ட் எனர்ஜி. இந்த மேலே அந்த குட்டி ட்ரையாங்கிளோட ஏரியா அது டிவைடட் பை 1.1 போட்டினா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ரிம் கிடைக்கும். ஏன்னா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ரிம் இன்டூ 1.1 தான் நமக்கு வந்து எனர்ஜி ஸ்டோர்டு பை ஃப்ளைவீல். இது வந்து மேக்ஸிமம் இ வந்து ஒரு நிமிஷம் இரு. சரி ஓகே, அது போட்டினா உனக்கு வந்து எனர்ஜி ஸ்டோர்டு பை த ரிம் கண்டுபிடிச்சிடலாம். எனர்ஜி ஸ்டோர்டு பை த ரிம், அந்த ரிம்ல ஸ்டோர் ஆயிருக்க எனர்ஜி வச்சு தான் நீ இதில் போட்டினா உனக்கு வந்துட்டு இங்கே வந்து கே வந்து 0.8. அது ஏன் இன்டூ 2 போட்டிருக்காங்கன்னா டிவைடட் பை 100 வந்து பெர்சன்டேஜில் கொடுத்துருக்கனால அதை வந்து இதுவாக மாற்றுறதுக்கு, பெர்சன்டேஜ்லேருந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைடட் பை 100 இன்டூ 2 வந்து எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, இங்கே பாரு மீன் ஸ்பீட் ஆன் எய்தர் சைடு, ரெண்டு சைடுமே ஆகுது 0. இந்த சைடு ஒரு 0.8%, இந்த சைடு ஒரு 0.8%, அதனால இன்டூ 2 போட்டிருக்காங்க. இது வந்து இ, ஐ வந்து எம்கே ஸ்கொயரு. மாசா கண்டுபிடிக்கிறானுங்க. ஓகே, ஃபக். ரேடியஸ் ஆஃப் கைரேஷனுக்கு வந்து ஃபார்முலா வந்துட்டு ஆர் ஸ்கொயர் பை 2டா. நம்ம வந்து டி கண்டுபிடிச்சிட்டோமா? சாரி, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கே வந்துட்டு 6, கே இஸ் ஈக்குவல் டு 6. அப்படின்னா கே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். நமக்கு டயாமீட்டர் தெரியும், டயாமீட்டர் பை 2 போட்டினா ரேடியஸ், அதான் இங்கே வந்து 3.285 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கானுங்க. அதை வச்சு மாஸ் கண்டுபிடிக்கிறானுங்க. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். டென்சிட்டி தெரியும், மாஸ் கண்டுபிடிச்சாச்சு. வால்யூம் வந்துட்டு, வால்யூம் ஃபார்முலா வந்துட்டு பை இன்டூ டயாமீட்டர் இன்டூ திக்னஸ். டயாமீட்டர் வந்துட்டு இது டயாமீட்டர்ல தப்பா எழுதியிருக்கான், பை இன்டூ வித் இன்டூ திக்னஸ் தான் எழுதணும். 20 நிமிஷம் நான் புக்கை ஒரு நிமிஷம் பார்க்குறேன். அது வால்யூம் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா தப்பா எழுதியிருக்காங்க. வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு டென்சிட்டி பை இன்டூ டயாமீட்டர் இன்டூ இது திக்னஸ் இன்டூ வித்து, இது மூணுமே யூஸ் பண்ணும். பை இன்டூ டயாமீட்டர் வந்துட்டு 3.28, டி வந்து திக்னஸ், வித்து வந்துட்டு
இங்க பாரு இதுல என்ன கொடுத்துருக்கானுங்க, எங்கடா காணோம், வித் வந்து 3 டைம்ஸ் த திக்னஸ்னா, வித் இஸ் 3 டைம்ஸ் த திக்னஸ், அதனால வித்துக்கு பதிலா 3T சப்ஸ்டிட் பண்றோம் இங்க. அதான் இந்த 3T. அதுல இருந்து போனா டி மட்டும் தான் அன்னோன்னு, டி மட்டும் கண்டுபிடிச்சிருவேன். 0.153 மீட்டர். அப்புறம் அதுல இருந்து பிரெத் பி வந்து வித்து தான் பி. 3T போட்டினா பி கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதான். இது புரிஞ்சா செம்ம. நடுவில் நிறைய குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு தடவை அப்படியே திருப்பி பார்த்தா புரிஞ்சிடும். ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு, லைட்டா குழப்பிச்சு, பட் திருப்பி பார்த்தா புரிஞ்சிடும். நான் திரும்ப சொல்றேன் ஒரு வாட்டி. செகண்ட் லெசன் சின்னது நினைச்சா நிறைய சம் போட்டிருக்கோம். இதான் கடைசி சமாடா? இல்ல கண்ணா, இதெல்லாம் டுட்டோரியல், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதான் கடைசி சமா சாப்டர்ல? இன்னும் இவ்வளவுதான் இருக்கு PDF. இதெல்லாம் கடைசிலாம் இல்ல, நிறைய இருக்கு பாரு. ஃப்ளை வீல் இன் பஞ்சிங் பிரஸ். அது சத்தியமா சுத்தமா தெரியாதுடா. அதுவும் படிக்கணும்டா. அதெல்லாம் கிளாஸ் லீவ் போட்டு வீட்டுக்கு போயிட்டேன்டா. கிளாஸுக்கு வந்தா மட்டும் உனக்கு அப்படி புரிஞ்சிருமா? புரிஞ்சிரும்டா எனக்கு. அவன் நடத்தவே மாட்டான்டா, நடத்தினா புரியும். ஆதிஷ்னா வரைஞ்சு வச்சிருக்கான், சர்க்கிளா போட்டு வச்சிருக்கான். கேட்டா கிளாஸ் சொல்லி கொடுத்துட்றேன் சார்ன்னா. போர்ட்ல போட்டாரு, வரைஞ்சி வச்சேன். ஆதிஷ் இதெல்லாம் தெரியும்டா, இதெல்லாம் ஈஸியா கௌதமி. ஓ நீ வரலையாடா கௌதமி? சரி நான் சொல்லி தரேன், பரவாயில்ல வரணும் சொல்லிட்டு. சரியா பாப்போம். சூப்பர் கௌதம். இப்ப அந்த சம் புரிஞ்சா இல்ல? நான் சும்மா அப்படியே ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி சொல்றேன், அப்ப நீங்க பாருங்க, பார்த்தா புரிஞ்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த 0.8 வந்து நமக்கு வந்து கேவா? கே வந்து ரெண்டு சைடும் இருக்கும். நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணிட்டு இங்க ஃபர்ஸ்ட் கே இதை அடிச்சு விட்டுருந்தோம். தாயில 0.8 எடுத்துருக்காங்க, அது வேணாம். கே வந்து நமக்கு எப்பயுமே பெர்சன்டேஜா கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அது வந்து பெர்சன்டேஜ் வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு டிவைடட் பை 100 பண்ணிடு. இப்போ 0.8 டிவைடட் பை 100 பண்ணா 0.008 மாறிடும். அதை வந்து இன்டூ 2 பண்ணு. ஏன்னா மீன் ஸ்பீட் ஆன் எய்தர் சைடு அப்படின்னு கொடுத்துருக்கனால கே வந்து இன்டூ 2 போட்டினா 0.018 தான் உனக்கு வந்து கேவோட வேல்யூ. இப்போ வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பவர் கொடுத்துட்டானுங்க, எண்ணு கொடுத்துட்டானுங்க, அதை வச்சு டி மீன் கண்டுபிடிச்சிடணும். டி மீன் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல் எனர்ஜி ப்ரொடியூஸ்டு டிவைடட் பை ரெவல்யூஷன்ஸ் போட்டினா உனக்கு வந்து டி மீன் கிடைக்குமா? அதே வைஸ் வர்ஸா போட்டினா டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டி மீன் இன்டூ ரெவல்யூஷன் போட்டினா டோட்டல் எனர்ஜி. அதனால டி மீன் இன்டூ 4π போட்டினா உனக்கு டோட்டல் எனர்ஜி ப்ரொடியூஸ்டு பர் சைக்கிள் கிடைச்சிரும். அடுத்து என்னன்னா, இங்க வந்து இவனுக்கு என்ன கொடுத்துருக்கானுங்கன்னா, எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த ஃப்ளைவீல் வந்துட்டு, சாரி அது இல்ல, ஒர்க் டன் டியூரிங் த பவர் ஸ்ட்ரோக் வந்து 1.5 டைம்ஸ் த ஒர்க் டன் டியூரிங் சைக்கிள். அதாவது ஒர்க் டன் பவர் ஸ்ட்ரோக்ல கிடைக்கிற எனர்ஜி வந்துட்டு 1.5 டைம்ஸ் த ஒர்க் டன் ஆன் த சைக்கிள். அதாவது டோட்டல் எனர்ஜி ப்ரொடியூஸ் கண்டுபிடிச்சோம்ல, அது இன்ட்டு 1.5 போட்டினா உனக்கு வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ்டு அந்த பவர் ஸ்ட்ரோக் வந்து கிடைச்சிரும். அதுதான் வந்து 55,385. இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சது வந்து இந்த 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 ஃபுல் ட்ரையாங்கிளோட ஏரியா தான் நம்ம கண்டுபிடிச்சது. அதாவது எனர்ஜி ப்ரொடியூஸ் டியூரிங் பவர் ஸ்ட்ரோக் வந்து இந்த ஏரியா தான், இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா. அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்துட்டு ½ இன்டூ டி மேக்ஸ். அதாவது இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இந்த ஹைட் வந்து டி மேக்ஸா, பை. நமக்கு வந்து இதுல டி மேக்ஸ் மட்டும் தான் தெரியாது, அதனால அதுல இருந்து டி மேக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிடறோம். அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா ஸ்மால் இ கண்டுபிடிக்கிறதுக்கு, மேக்ஸிமம் ஃபிளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு, ஏரியா அபவுட் மீன் டார்க் லைன் கண்டுபிடிக்கிறது, இந்த குட்டி ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிப்போம். அது வந்து ஃபர்ஸ்ட் அந்த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் வச்சுட்டு இதோட லென்த் கண்டுபிடிச்சிட்டு
அப்புறம் நம்ம இதோட ஹைட்லாம் தெரியும். அதை வச்சு இ கண்டுபிடிச்சிருவோம். இந்த இ வந்து சரி, ஒரு எனர்ஜி டவுட்ரா. ஸ்டோர் இந்த மேல எனர்ஜி ப்ரொடியூஸ் per சைக்கிள் இருக்குல்ல 4π into 2938.2. ஆமா. இந்த 298 எப்படி கிடைச்சது? டி மீன்டா தாய்லி 2.9 ஓ இன்னும் 1000 போட்டியா? கிலோ நியூட்டன் மீட்டர் இது. சரி சரி. கரண்ட் வேற இல்லடா இங்க, கடுப்பாகுது எனக்கு. ஓ ஓகே இன்ட்டு 4π போடுற. அது ரெண்டு 1.5. சரி ஓகே நான் அடுத்து. இ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இந்த இ தான் வந்து நமக்கு வந்து எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஃப்ளைவீல், இந்த ஸ்மால் இ. அப்புறமேட்டு இந்த இதை வச்சு வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருவோம். அதாவது இந்த ஹூப் ஸ்ட்ரெஸ் டென்சிட்டிலாம் வச்சு வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருவோம். அந்த வெலாசிட்டியை வச்சு டயாமீட்டர் கண்டுபிடிச்சிருவோம். டயாமீட்டர் ஆஃப் ரிம் கண்டுபிடிச்சிருவோம். ரைட்டா? இப்போ எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஃப்ளைவீல் வந்து 1.1 டைம்ஸ் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த ரிம். அதனால எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ரிம் வந்துட்டு flywheel energy stored in flywheel divided by 1.1. energy stored in flywheel தான் small e, அது வந்து divided by 1.1 போட்டினா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ரிம் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் அதை வச்சு கே வச்சு ஐ தெரியும் நமக்கு, சாரி ஐ தெரியாது, மாஸ் மட்டும் தெரியாது. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்துட்டு கொடுக்கலனா நீ வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்து 6 தான் அதோட ரேடியஸ், அதாவது ரேடியஸ் தான் அதோட ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ரேடியஸ் வந்து நம்ம இங்க டயாமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். ரேடியஸ் கண்டுபிடி டிவைடட் பை 2 போட்டினா உனக்கு வந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சிடும். ஸ்கொயரு இது வந்து ஒமேகா ஸ்கொயருக்கு, ஒமேகா தான் கொடுத்துருவேன் கொஸ்டின்லேயே. அதெல்லாம் போட்டினா உனக்கு எம் கண்டுபிடிச்சிருவேன். அப்புறமேட்டு டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூமு. டென்சிட்டி தெரியும், மாஸ் கண்டுபிடிச்சிட்டா வால்யூம்க்கு வந்துட்டு பை இன்டூ டயாமீட்டர் இன்டூ, நான் அது மட்டும் வேணா ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் உங்களுக்கு, அந்த இந்த ஃபார்முலா மட்டும். வேணாம், இதுல வேற போட்டிருக்கறனால புரியாது. நான் அப்படியே சொல்றேன். பை இன்டூ டயாமீட்டர் இன்டூ திக்னஸ் இன்டூ வித்து, அதை வச்சு போட்டினா உனக்கு வந்து எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இந்த சம் ஓகே எடுத்து போலாம்ல நம்ம. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த சம் மாதிரி தான், ஆனா வந்து இது வந்து டுட்டோரியல் கொஸ்டின்ல கொடுத்தது அதே தான். இது பார்க்க வேணாம். ஆனா இதுக்கு மேல கோபி நோட்ஸ் இல்லடா கௌதம். சரி வந்துடு, இந்த நோட்ஸ் அனுப்பிச்சுடுற குரூப்ல. ஆனா இது பளிச்சுன்னு இருக்கே. வரலாம் அனுப்பிச்சுடு, வேற என்ன பண்றது? ஆக்சுவலா இது கொஞ்சம் சிம்பிள் தான். ஃப்ளைவீல் இன் பஞ்சிங் பிரஸ் வந்து கொஞ்சம் சப்பையா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டிஓஎம் ஆடா ஃபர்ஸ்ட் செம். ஆமாண்டா. ஓ அப்படியா? ரைட் நண்பர்களே, இது கண்ணுக்கு தெரியற அளவுக்கு இருக்குல்ல? தெரியுது. ஓகே. Punching press is driven by constant torque electric motor. The press is provided with a flywheel. ஆக்சுவலா ஃப்ளைவீல்ன்றது ஒன்றும் இல்லடா. ஃப்ளைவீல்னா வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு டயர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு அது வந்து சுத்தும், அது வந்து எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். கைனடிக் எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதான் வந்து ஒரு ஃப்ளைவீலோட வேலை. அது எப்போ எனர்ஜி தேவைப்படுதோ வந்து சப்ளை பண்ணும். அதுதான் ஒரு ஃப்ளைவீல். ஓகேவா? இப்போ வந்து press is provided with a flywheel rotates maximum speed கொடுத்துருக்கானுங்க. ஒமேகா 1 கொடுத்துருக்கானுங்க. 225 rpm. radius of gyration of flywheel. The press punches 720 holes per hour. Each punching operation takes 2 seconds and requires 50 kilonewton meter of energy. Find the power of the water at the minimum mass of the flywheel. The speed of the same is not to fall below 200 rpm. மினிமம் வந்து இங்க கொடுத்துருக்கானுங்க பாரு. மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து
25 RPM கொடுத்துறானுங்க. இங்க வந்து சேம் இஸ் நாட் டு ஃபால் பிலோ 200 RPMனா உனக்கு மினிமம் 200 RPM தான். அது கீழே வந்து குறையக்கூடாதுன்னு அர்த்தம். அதான் வந்து அப்படி கொடுத்துருக்கானுங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுலாம் என்னன்னு பார்ப்போம். N1 அதாவது மேக்ஸிமம் ஸ்பீடு, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், மினிமம் ஸ்பீடு, ஹோல் பஞ்ச்டு 1 மணி நேரத்தில் வந்து 720 ஹோல்ஸ் பஞ்ச் பண்ணுறானுங்க. உனக்கு வந்து E1 அதாவது E1ன்றது என்னன்னா உனக்கு வந்து மொத்த எனர்ஜி தேவைப்படுற எனர்ஜி. ஒரு ஹோல் போடுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதுன்னா 15 கிலோ நியூட்டன் மீட்டர் எனர்ஜி தேவைப்படுது. அதான் வந்து E1 இங்க கொடுத்துருக்க நம்பர். ஒரு ஆப்ரேஷன் வந்து ஒரு ஹோல் போடுறதுக்கு வந்து 2 செகண்டு, அதுக்கு தேவைப்படுற எனர்ஜி வந்து 15 கிலோ நியூட்டன் மீட்டரு. ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் பவர் ஆஃப் மோட்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு இப்போ வந்து மோட்டார் வச்சு தானே நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுவானுங்க. இப்போ நம்ம மோட்டாரோட பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை ஹோல் போட்டிருக்கு? 720 ஹோல்ஸ் பர் ஹார் போட்டிருக்கு. 50 கிலோ நியூட்டன் பர் எனர்ஜி ஒரு ஹோலுக்கு தேவைப்படுது. அப்படின்னா இங்க பாரு, எனர்ஜி ரெக்வயர்டு வந்து 15 இன்டூ 10³ கிலோ நியூட்டனு இன்டூ 720 போட்டினா உனக்கு வந்து 3000. இது பை 3600 எதுக்கு போட்டிருக்காங்கன்னா இங்க வந்து ஹார் இருக்கு, பர் ஹார். நம்ம வந்து பவர் வந்து எப்பயுமே பர் செகண்ட்ல தான் கண்டுபிடிப்போம். ஓகேவா? அதான் ஒரு நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட் தான் வந்து ஒரு வாட் நமக்கு. அதனால செகண்ட்ஸா கன்வெர்ட் பண்றது தான் டிவைடட் பை 3600 இங்க போட்டிருக்கோம். அது போட்டினா உனக்கு வந்து 3000 நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட். அது வந்து பவர் வந்து 3000 வாட்டு இல்லைன்னா 3 கிலோ வாட்டு. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சு பவர் ஆஃப் மோட்டார் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து மினிமம் மாஸ் ஆஃப் த ஃப்ளைவீல் இஃப் த மினிமம் மாஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து let m be the minimum mass. Since each punching operation takes 2 seconds, therefore energy supplied by the motor in 2 seconds. இது வந்து இப்போ ஒரு செகண்டுக்கு வந்து 3000 நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதா? அப்போ 2 செகண்டுக்கு வந்துட்டு 6000 நியூட்டன் மீட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுது எனர்ஜி. இப்போ இங்க இதுதான் வந்து இப்போ என்னன்னா E1 வந்து நமக்கு வந்து மொத்தமா வந்து 15 கிலோ நியூட்டன் மீட்டர் தேவைப்படுது. ஒரு ஹோல் போடுறதுக்கு 15 கிலோ நியூட்டன் மீட்டர் தேவைப்படுது. ஆனா நமக்கு வந்து மோட்டார்ல இருந்து வர பவர் வந்து வெறும் 6000 நியூட்டன் மீட்டர் தான். புரியுதா? அப்ப மீதி வந்து எவ்வளவு இருக்கு? இது வந்து ஒரு 15 இது ஒரு 15,000 15,000 தானே? 15,000. இதுல மோட்டார் வந்து உனக்கு வெறும் 6000 நியூட்டன் பர் மீட்டர் தான் தருது. ஆனா உனக்கு ஒரு ஓட்ட போறதுக்கு 15,000 தேவை. மீதி 9000 நியூட்டன் மீட்டர் எங்க இருந்து வரும்னா ஃப்ளைவீல் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் கண்டுபிடிக்கிறது வந்துட்டு எனர்ஜி சப்ளைட் பை த ஃப்ளைவீல் வந்துட்டு டெல்டா இ, டோட்டல் எனர்ஜி ரெக்வயர்ட் ஃபார் பஞ்சிங் எ ஹோல். மொத்த எனர்ஜி எவ்வளவு தேவைப்படுதோ அதுல இருந்து மைனஸ் மோட்டார் எவ்வளவு எனர்ஜி கொடுக்குதோ போட்டினா உனக்கு வந்து ஃப்ளைவீல் தர எனர்ஜி வந்துடும். அப்புறம் மீன் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் பிளஸ் மினிமம் டிவைடட் பை 2. மேக்ஸிமம் ஃபிளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜிக்கு வந்து இதான் ஃபார்முலா. E1 minus E2 is equal to 1/2I into omega1 square minus omega2 square. இதுல இருந்து டிரைவ் ஆன ஃபார்முலா தான் இது. இதுல இருந்து இந்த ஒமேகாக்கு பதிலா 2πn/60 எல்லாம் போட்டினா உனக்கு வந்து இது மாதிரி ஒரு ஃபார்முலா வரும். இது வந்து நீங்க வந்து மனப்பாடம் பண்றதுனா பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இதுல இருந்து டிரைவ் பண்ணிக்கலாம். அதுல இருந்து மாஸ் மட்டும் ஒமேகா1 ஒமேகா2 மேக்ஸிமம் ஸ்பீடு மினிமம் ஸ்பீடு. அவ்வளவுதான். இது புரிஞ்சா? இது நம்ம புரிஞ்சு அப்பா அடுத்து வந்து மெஷின் பஞ்சிங் 35 mm diameter holes in thickness 32 mm thick plate requires 7 Newton meter of energy per square mm of sheared area and punches one hole in every 10 seconds. ஒரு ஓட்ட போறதுக்கு 10 செகண்ட் தேவைப்படுது. Calculate the power of the motor required. The mean speed of the flywheel is 25 meter per
Okay. The punch has a stroke of 100 mm. Find the mass of the flywheel required if the total fluctuation of speed is not to exceed 3%. நமக்கு வந்து இங்க மீன் ஸ்பீடு வந்து மீட்டர் பர் செகண்ட்ல கொடுத்துருக்கானுங்கடா. அதனால இங்க வந்து வின்னு தான் எடுப்பேன், நீ ஒமேகான்னு எடுக்க மாட்டேன். மீன் ஸ்பீடு வந்து வி வந்து 25 மீட்டர் பர் செகண்ட். ஃபிளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீடு வந்து நாட் டு எக்ஸீட் 3%. இங்க வந்து டோட்டல் ஃபிளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீடுன்னு தான் கொடுத்துருக்கானுங்க. ஓகேவா, எய்தர் சைடுன்னு கொடுக்கல. அதனால இது வந்து ஒமேகா 1 மைனஸ் ஒமேகா 2 வந்துட்டு 3%. ஒமேகா இல்ல, V1 மைனஸ் V2 வந்துட்டு உனக்கு வந்து 3%. ஸ்ட்ரோக் வந்து 100 mm. E1 எனர்ஜி ரெக்வயர்டு ஃபார் இது வந்துட்டு 7 நியூட்டன் மீட்டர் பர் mm ஆஃப் ஷியர்ட் ஏரியா. அதாவது ஒரு mm ஒரு யூனிட் ஷியர்ட் ஏரியாவுக்கு 7 நியூட்டன் மீட்டர் தேவைப்படுது. இப்போ நம்ம மொத்தமா இந்த ஹோல்ல போறதுக்கு எவ்வளவு ஏரியானா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா வந்துட்டு பை டிடி தான் நமக்கு வந்து ஏரியா. பை டயாமீட்டர் தெரியும் 38, திக்னஸ் தெரியும் 32, இன்டூ பை போட்டினா நமக்கு ஷியர்டு ஏரியா எவ்வளவு தெரியும். இன்டூ 7 போட்டினா உனக்கு டோட்டல் எனர்ஜி ரெக்வயர்டு ஒரு ஓட்ட போறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது E1 கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வந்து டைம் ரெக்வயர்டு டு பஞ்ச் ஹோல் இன் 10 செகண்ட்ஸ். ஓகேவா, அதனால டிவைடட் பை 10 போட்டினா உனக்கு பவர் ஆஃப் மோட்டர் கண்டுபிடிச்சிடலாம். பவர் ஆஃப் மோட்டர் சொல்லியிருக்கல, எனர்ஜி ரெக்வயர்ட் பர் செகண்ட் தான் வந்து பவர் ஆஃப் மோட்டாரோட பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படிதான் பண்ணும். அதனால இது 10 செகண்டுக்கு இவ்வளோ எனர்ஜி வருதுன்னா ஒரு செகண்டுக்கு எவ்வளோ டிவைடட் பை 10 போட்டேன்னா அதெல்லாம் ஒரு செகண்டுக்கான எனர்ஜி. அது போட்டுன்னு உனக்கு வந்து பவர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து மாஸ் ஆஃப் த ஃப்ளைவீல் கண்டுபிடிக்கிறதுக்கு மாஸ் வந்து எம்னு எடுத்துக்கிட்டாங்க. எம் வந்து மாஸ். சின்ஸ் த ஸ்ட்ரோக் ஆஃப் த பஞ்சஸ் ஆன் இன் பஞ்சஸ் the time required to punch a hole in 32 mm thick plate. இப்போ நீ அந்த பிளேட்ல ஓட்ட போடுறதுக்கான டைம் வந்து எவ்வளோன்னு கால்குலேட் பண்றதுக்கு 10 செகண்ட்ஸா, 1 hole in every 10 seconds. டைம் required to punch a hole in 32 mm thick plate. அதுக்கு வந்து 10 divided by 2 into 100 எதுக்கு போட்டிருக்காங்கன்னா 10 வந்து டைம் 10 செகண்ட்ஸ். ஒரு நிமிஷம், மொத்தமா 10 செகண்ட்ஸ். அந்த ஒரு ஸ்ட்ரோக்குன்றது இப்படி கீழே போயிட்டு நான் வரைஞ்சு கட்டுறேன். இங்க பிளேட் இருக்குன்னு, இதுதான் வந்து அந்த 32 mm திக் பிளேட்ரா. இங்கதான் வந்து அந்த பஞ்சிங் மிஷின் இருக்குன்னு வை. இந்த பஞ்சிங் மிஷின் இப்படி ஒரு வாட்டி கீழே வர்றதுக்கு 100 mm டா. ஓகேவா, ஒரு ஹோல் போடுறதுக்கு 10 செகண்ட்னா அது எதை குறிக்குதுன்னா அந்த பஞ்சிங் மிஷின் வந்து ஒரு வாட்டி கீழே வந்துட்டு மேல போகுது. அதுக்கு வந்து தேவைப்படுறது தான் அந்த 10 செகண்ட். ஒரு வாட்டி கீழே வந்துட்டு போறதுக்கான டைம் தான் 10 செகண்ட். சரியா, இப்போ நமக்கு வந்து இந்த ஹோல் இந்த 32 mm கிராஸ் பண்றதுக்கான டைம் மட்டும்தான் நமக்கு தேவை. அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ மொத்தமா 200 mm மேல கீழே வந்துட்டு மேல போறதுக்கு வந்து 200 mm 10 செகண்ட்ல கிராஸ் பண்ணுதுன்னா 1 mm எவ்வளவு செகண்ட்ல கிராஸ் பண்ணும்? அதுக்குதான் 10 divided by 200. 1 mmல கிராஸ் பண்றதுக்கான டைம் கண்டுபிடிக்கிறது தான் 10 divided by 200 இன்டூ திக்னஸ் போட்டினா இதை மட்டும் கிராஸ் பண்றதுக்கான டைம் வந்து கண்டுபிடிச்சலாம் 1.6 செகண்ட்ஸ். அப்புறம் எனர்ஜி சப்ளைட் பை த மோட்டார் வந்துட்டு 1.6 இன்டூ பர் செகண்ட் கண்டுபிடிச்சோம்னா நம்ம இங்க அது போட்டினா இது கிடைச்சிரும். அதுல இருந்து டெல்லி கண்டுபிடிச்சிடலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீட் வந்துட்டு V1 minus V2 by VA. V1 minus V2 வந்து 0.0
v1 minus v2 தானே 0.03 கொடுத்துருந்தானுங்க. v1 minus v2 by எங்கடா அது fluctuation of speed up. ஓகே, இங்க வந்து divided by v போட்டுக்கோங்க. அப்ப அதான் வந்துட்டு 0.03. அப்புறம் வந்து இது ஃபார்முலா ஒன்று, இந்த ஃபார்முலா வந்து நீங்க பார்த்துக்கோங்க. del E equal to mv ஸ்கொயர் இன்டூ மேக்ஸிமம் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீடு. அதில் போட்டினா மாஸ் மட்டும் அன்னோன்னு மாஸ் மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகேடா திரு. டயக்ராம் என்ன பண்றது? டயக்ராம் அப்படியே சும்மா பார்த்து போடுறதா? இதுக்கு டயக்ராம்லாம் எதுவும் கிடையாதுப்பா. இது இல்லடா. ஓகே, இது இல்லையா? ஓ ஷிட், என் லேப்ல வேற சார்ஜ் இல்லடா. டக்குன்னு முடிக்கணும். கரண்ட் இல்லை எங்க வீட்டில். இல்லையா? சரி, ஓகே. அடுத்து நமக்கு இது ஒரு புண்ட சம்முடா. இது நான் இந்த சம் மட்டும் பார்த்துட்டு சொல்லி தரேன். இதுவும் அந்த டைனமிக் ஃபோர்ஸ் அனாலிசிஸும் இருக்கட்டும். இது நான் புக்ல பார்த்துட்டு தான் சொல்லி தரணும். ஏன்னா இது கிளாஸ்ல போட்டிருக்கிறது கொஞ்சம் புண்ட மாதிரி இருக்கும். இது என்ன பஞ்சிங் பிரஸ் சம்மா இல்ல இது என்ன சம்? இது பஞ்சிங் பிரஸ் இல்லடா. இது வேற ஏதோ டார்க் எக்ஸர்டட் ஆன் கிராங்க் ஷாஃப்ட் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். இப்போ சொல்லி தரேன்னா நான் அப்படியே இதுல இருக்கிறது அப்படியே சொல்லிடுவேன். ஆனா எனக்கு இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால நான் திரும்ப பார்த்தாதான் எப்படி வந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் என்னால. ஓகே, அதனால நான் பார்த்துட்டு சொல்றேன். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம்ல, அது மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பார்த்த சம்ஸ் மாதிரி தான். அவ்வளவுதான்டா. சாப்டர் முடிஞ்சா? ஆமா, அவ்வளவுதான். சாப்டர் முடிஞ்சு. இந்த ஃப்ளைவில் வரைகிற மாதிரிலாம் இருக்கேடா சம். அது எந்த சாப்டர்? தேர்ட் சாப்டரா? ஃப்ளைவில் வரைகிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லையடா. எங்கடா இருக்கு ஃப்ளைவில் வரைகிற மாதிரிலாம்? அவன் உருண்டை போடுறது கரெக்டா சர்க்கிள்ல போடுறோம்ல. தேர்ட் சம் பேலன்சிங்கா? அது அடுத்த சாப்டர்டா. சரி, ஓகேடா. அது வந்து நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டு பார்ப்போம். ரெஸ்ட் டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு. சரி, லேப்டாப் சார்ஜ் போட்டு. சார்ஜ் கரண்ட் வந்தா தான் போடணும். கரண்டே வரல, ரொம்ப நேரமா இல்லை கரண்ட். என்னன்னு தெரியல.